ஹலோ, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? எங்கே பார்த்தாலும் சைனா சைனா என்கிறார்கள். அங்கே சுபிட்சமாக மக்கள் இருக்கிறார்கள் என்கிறார்கள். உலகத்துக்கு தேவையான எல்லா பொருள்களையும் அவர்கள்தான் உற்பத்தி செய்கிறார்கள் என்கிறார்கள். என்ன அதிசயம்! இங்கே கூட சில மியூசியம்கள் எல்லாம் சென்று பார்த்தால் சைனீஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். அந்த காலத்திலேயே சைனாவிலிருந்து கலை பொருட்கள் உலகம் பூராவும் அனுப்பியிருக்காங்க. அது ஒன்றும் புதிதே அல்ல. சைனாவிலிருந்து நிறைய பொருட்கள் வருகிறது. ஹை-எண்டு ப்ராடக்ட் எல்லாம் அமெரிக்காவுக்கு, ஐரோப்பிய கண்ட்ரிக்கும் போகின்றன. சீப் ரேட்டு ஐட்டம் எல்லாம் ஏஷியாவில் இந்தியா, பங்களாதேஷ், இங்கேயெல்லாம் வருகிறது. 2 விதமான பொருட்களை சைனா செய்கிறார்கள் போலும். இவ்வளவு சாத்தியம் எப்படி? அவர்களுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன, அதுதான் மத சம்பந்தமான எந்த வாக்குவாதமும் சைனாவில் நடைபெறுவது இல்லை. அதை முழுமையாக மூடிவிட்டார்கள். மக்களும் அதை பற்றி பேசுவதும் இல்லை. மத சம்பந்தமான ப்ராக்டிஸ் பண்ணுவார்கள். அதை பெருமையாக வெளியே சொல்லி கொண்டு திரிவதில்லை. இந்தியாவில் மதம்தான் பிரதான பொருள். நெத்தியிலே பொட்டு வைத்து கொண்டால் இவன் ஆன்மீகம் என்பார்கள். உண்மையில் நிறைய திருட்டு பசங்களும் நெத்தியில் பொட்டு வச்சுட்டு நாமத்தை போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்துற நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த மத சுதந்திரத்தில் இருந்து விடுபட்டதனால்தான் முழுமையாக டிஜிட்டல் கொண்டு வந்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். அங்கே ஊர் பூராவும் நகரங்கள் பூராவும் கேமரா வைத்திருக்கிறார்கள். போலீஸ்காரர்களை அதிகமாக பார்க்கவே முடியாதான். ஆனால் ஒரு இது நடந்தால் அடுத்த நிமிஷம் போலீஸ்காரர் வந்து நிற்கிறாராம். எல்லாம் இந்த கேமரா செய்கிற வேலை. எல்லாமே டிஜிட்டல் மயம். பணம் வாங்குவது, இறக்குவது எல்லாம் முழுமையாக அவர்கள் டிஜிட்டலிலேயே கலந்துள்ளார்கள். அப்படியானால் அவர்களுக்கும் இன்கம் டேக்ஸு அது இதுன்னு அந்த மாதிரி தொல்லைகள்லாம் அவளுக்கு இல்லை என்று நினைக்கிறேன். பணம் போகும்போதே, பணம் அந்த பேங்க்கில் சேரும்போதே அதுக்கு வேண்டிய டாக்ஸுகளை பிடித்து கொள்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏன் இந்தியாவில் இல்லை? இன்கம் டேக்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. அரேபிய கண்ட்ரிகளில் அது இல்லை. அவங்களும் தான் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா மட்டும் ஏன் இந்த இன்கம் டேக்ஸு ரெய்டு தும்பி விட்டு வாழைப்பொடி கதை மாதிரி டர்ன்ஓவர் டேக்ஸை வைத்து கொண்டு காலம் தள்ளி விடலாம். யாருக்கும் எந்த பாதியும் ஏற்படாது. ரிசர்வேஷனே வேண்டாம். கம்பல்சரி டிடிஎஸ் வைத்து விட்டால் இந்த டேக்ஸு பற்றி சிந்தனையே இல்லாமல் வியாபாரம் பண்ணலாம். மக்களுக்கும் தொல்லை இருக்காது. நோ ரிட்டர்ன் இஸ் நெசசரி. அந்த மாதிரி இந்தியாவை ஏன் மாறாது? மாற மாட்டார்கள். ஏனால் அதிகாரம் பூராவும் டெல்லியில் குவிந்து இருக்கிறது. அங்கே இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் ராஜ்யம். ஆனால் டிஜிட்டலில் அப்படி இல்லை. அங்கெங்கே முடிந்துவிடும். யாரும் காவடி தூக்கி கொண்டு டெல்லி வரலும் போக வேண்டிய அவசியமே இருக்காது.